உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதி, உனக்கு கல்யாண யோகம் வந்துருச்சுன்னு ஜோசியர் அம்மா சொல்லிட்டு போறாங்க. உனக்கு கல்யாணம் நடந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அதனால மறுக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்க. இல்ல சித்தி, என் மைண்ட்ல இப்ப கல்யாணத்தை பத்தி ஐடியாவே இல்ல. கல்யாணம் பண்ணணும்னு தோணும் போது கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரேவதி, என்ன சித்தி எதிர்த்து பேசுற? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு தோணணுங்கிறது முக்கியம் இல்ல, எனக்கு தோணிடுச்சு, அதுதான் முக்கியம். இந்த குடும்பத்துல எந்த விஷயமா இருந்தாலும் நான் தான் முடிவெடுப்பேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சந்திரா அக்கா, தெரிஞ்ச கல்யாண புரோக்கர்ஸ் எல்லாம் வர சொல்லு. இவளுக்கு மாப்பிளை பார்க்க சொல்லுவோம். சரிக்கா. அது உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும். உதவியா? ஆமா. இது என்னோட பர்சனல். அதுல தலையறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டு இப்ப என்னமோ உதவி அது இதுன்னு வந்து நிக்கிற. அத அப்ப சொன்னேன், இப்ப உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ தானே எடுத்தறிஞ்சு பேசுன, இப்பயும் உதவி கேட்டு வந்திருக்க. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நீ கிளம்பு. கிளம்பவா? ஆமா. என்ன இப்படி பேசுற? வேற எப்படிமா பேசுறது உங்ககிட்ட? நீ தான் எல்லாம் உன் பர்சனல்னு சொல்லிட்டிய. யார் பர்சனலையும் தலையிடுறது எனக்கு பிடிக்காதுப்பா. என் லிமிட்லயே நான் இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தேவையில்லாத விஷயத்துலாம் நான் தலையிட மாட்டேன். என் வேலை, என் சம்பளம், நான் பாட்டுக்கு ஜாலியா ராஜா மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். யார் எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? இவ்வளவுதானா நீ? என்ன சொல்ல வர? இல்ல, உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, ரொம்ப பெருந்தன்மையான ஆளு, யாரையும் கேட்காமலே தேடி போய் உதவி செய்யற ஒருத்தன் நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல போல இருக்கே. நான் அப்படிதான், யாரும் கேட்காம போய் ஹெல்ப் பண்றவன் தான். ஆனா இது என்னோட பர்சனல். தலையிட வேண்டாம்னு சொன்னது யாரு? நீ தானே. நான் வழியே போய் உதவி செய்யறவன் தான். ஆனா என் சுயமரியாதையில சின்னதா ஒரு கீழே விழுந்தா கூட கண்டிப்பா என்னால பொறுத்துக்க முடியாது. ரொம்ப சாரி. ஒரு டென்ஷன்ல நான் அப்படி சொன்னனே தவிர அந்த வார்த்தை என் மனசுல இருந்து வரல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் சொன்ன வார்த்தையை பெருசுபடுத்த வேண்டாம் ப்ளீஸ். சரி, என்ன விஷயம் சொல்லு. அது என் கல்யாண விஷயமா அம்மா மறுபடியும் வந்து பேசினாங்க. யோசிச்சு முடிவு சொல்ல சொன்னாங்க. ஓகே, யோசிச்சு முடிவு சொல்ல வேண்டியதானே. அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு தான் உன்கிட்ட பேச வந்தேன். என்ன ப்ராப்ளம் சொல்லு. என்னால முடிஞ்ச உதவியே நான் செய்யறேன். நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அப்படியா? இந்த வீட்ல இருக்க பொண்ணுங்க லவ்லாம் பண்ணுவீங்களா? கிண்டல்லாம் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். நானே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். வீட்ல உனக்கு கல்யாணம் பேசுறாங்க, நீ ஒருத்தனை லவ் பண்ற. இதுல உனக்கு என்ன குழப்பம்? இது வழக்கமா நடக்கிறது தானே. ஆனா உனக்கு வீட்டை பத்தியும் அம்மா பத்தியும் தெரியும்ல. அது தெரியும், ஆனா உன் லவரை பத்தி தெரியாதே. நான் சொல்றேன். அவரோட பேரு மகேஷ். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு. பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு. கொஞ்சமா நிலம் இருக்கு, அதுல விவசாயம் பண்றாரு. பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. எனக்கு இதை எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. எனக்கு தலையே சுத்துது. நீதான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுல நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? என் காதலுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும். எப்படியாவது நீ அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கணும். என் காதலை சேர்த்து வைக்கணும். ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ அழகா ஹேண்டில் பண்ற, அதனால இதையும் நீ தான் பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். எதையாவது பேசி பிரச்சனை இல்லாம இதை சால்வ் பண்ணு ப்ளீஸ். சரி, நீ என்கிட்ட சொல்லிட்டல, கவலை விடு. அப்படியா? ஆமா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உங்க காதலை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன? உங்க காதலை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன? நான் கேட்கிற ஒரு விஷயத்த நீ செய்யணும்.
என்ன செய்யணும்? சொல்றேன். வா ரேவதி, என்ன முடிவெடுத்திருக்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. என்ன டிசைட் பண்ணிருக்க சொல்லு. அம்மா, நீங்க பேசினதுக்கு அப்புறம் நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். நீங்க பார்க்கறதுக்கு சில சமயம் கோவமா கண்டிப்பா இருந்தாலும் உங்க மனசுல பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் எனக்கு புரியுதுமா. ஒரு அம்மாவா எங்களை அன்போடவும் கண்டிப்போடவும் எங்களை வளர்த்துருக்கீங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குமா. அப்படியா? இதெல்லாம் நீ உன் வாயால சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லையே. கல்யாணம் சம்பந்தமா என்ன முடிவெடுத்திருக்க? அதுதாம்மா நான் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட ஒரு அம்மாவா நீங்க இருக்கும்போது நீங்க சொல்றத கேக்குறதே என்னோட கடமை. நான் அதனால நீங்க சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். வெரி குட். நல்ல முடிவா தான் எடுத்திருக்கேன். இந்த அம்மா பேச்ச தட்ட மாட்டேன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே சம்மதம் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரேவதி. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். நீ மாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப குழப்பத்திலேயே இருந்தேன். இந்த அம்மாவை நீ சந்தோஷப்படுத்திட்ட. என்னம்மா நீங்க எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே, நான் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயமா, அப்பாவை அவரோட சொந்த ஊருக்கு அனுப்பி அவங்க அப்பா அம்மாவை பார்க்க நீங்க சம்மதிக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.